Welcome to BG Education PGTRB class. இந்த வீடியோல யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டிபெண்ட் வேரியபிள்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டோ z by டோ x is equal to p, டோ z by டோ y is equal to q, dou square z by dou x square is equal to r. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அதெல்லாம் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தோம்ல, ஸோ சேம் மெத்தட் தான் இதுலேயும் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுற அந்த மெத்தட் பார்க்கலாம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அடுத்தது எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன். ஒன்று கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணணும், இன்னொன்று ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்ம் அ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, இதிலிருந்து நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். x square plus y square plus z minus c square is equal to a square. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதில் ஃபஸ்ட்டு எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தோன்னா a ஒரு கான்ஸ்டன்ட், c ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ 2 கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த ஈக்குவேஷனை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x ஆகுது, ஒய் ஸ்கொயர் 0 ஆகிடும். அடுத்தது z மைனஸ் சி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது z மைனஸ் சி இன்டூ டோ இசட் பை டோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்ட்னால 0 ஆகிடுது. அடுத்தது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி எழுதலாம், இந்த டூ எல்லாம் வெளியே கொண்டு வந்துடுறோம். ஸோ வெளியே கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது அது 0 ஆகிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஜெட் மைனஸ் சி இன்டூ இந்த டோ ஜெட் பை டோ எக்ஸ் தான் நம்ம முன்னாடி பின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தோம். அதனால் இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். இப்போது ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். ஸோ இந்த ஒய் ஸ்கொயர் 2y ஆகுது. அடுத்தது z மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இது எப்படி எழுதலாம்னா 2 இன்டூ ஜெட் மைனஸ் சி இன்டூ டோ ஜெட் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போது இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் y ப்ளஸ் ஜெட் மைனஸ் சி இன்டூ கியூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2 எடுத்திருக்கோம், ஈக்குவேஷன் 3 எடுத்திருக்கோம். இது ரெண்டும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு z minus c is equal to என்ன கிடைக்குதுன்னா, ஸோ ஃப்ரம் 2லேருந்து பாருங்கள், z minus c into p is equal to என்னன்னு எழுதலாம்னா மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதனால தான் இங்கே இப்படி எழுதியிருக்கோம். ஸோ z minus c is equal to மைனஸ் எக்ஸ் பை பின்னு எழுதியிருக்கோம். இப்போது இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷனில் 3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் z minus c இருக்கோ அங்கே இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது y மைனஸ் இங்கே x வரும், y மைனஸ் எக்ஸ் கியூ பை பி இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படியும் எழுதலாம், yp மைனஸ் எக்ஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இங்கே நம்ம என்ன ரிமூவ் பண்ணியிருக்கோம், 2 கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஈக்குவேஷனில் ஏவும் சியும் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன். அதோட கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபார்ம் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் z இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது p is equal to, அதாவது டோ z by டோ எக்ஸ் வருது இல்லையா, அதனால் p is equal to டோ z by டோ எக்ஸ் is equal to இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸோ f dash ஆகும். அப்போ f dash ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்
இது எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால உள்ளே இருக்க எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஆகும். சேம் இந்த ஈக்குவேஷனை இப்போது ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் q is equal to dou z by dou y is equal to இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது f டேஷ் ஆகுது. இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது -2y ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதாவது p டிவைட் பை q டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இதுவும் மேலேயும் கீழேயும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் டிவைட் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிறது 2x by 2yன்னு இருக்கும், -2yன்னு இருக்கும். அப்போ அந்த 2வும் இந்த 2வும் டிவைட் ஆகிடும். அப்போ டிவைட் ஆகிட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா -x by yன்னு தான் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறோம்னா இதையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது py is equal to -qx இருக்குது. இது நம்ம இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். yp plus xq is equal to 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம்.